கர்த்தர் எங்கள் குடும்பத்தோடு பண்ணின உடன்படிக்கை. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் அவர் நமது தேவன். பரிசுத்த ஆவியான உள்ளத்துல பேசினானா, ஆபிரகாமின் தேவன் நான், ஈசாக்கின் தேவனா இருக்கிறேன். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வன். பீடித்துக் கொண்டு தானியேல் என்று சேர்த்து ஜெயம் எடுத்தார். அந்த உடன்படிக்கையின் தேவன் அவர் உங்களின் தேவனா இருக்கிறார். என் கையை கொண்டு நிறைவேற்றி முடிப்பீங்க ஏசையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனை கடந்து இருக்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த வருடம் முழுவதும் நம் நன்மையாய் நடப்பினார், நன்மையாய் நடத்தி வந்தார். அந்த தேவனை நன்றி சொல்லி பாடலாம். சேர்ந்து சொல்வோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்வா நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி மனத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்மை செய்தவரை மறை மறவா அவர் கிருபை. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளால் மறைத்துக் கொண்டாரே, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமா
கேட்ட போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாகவே பெருக வைத்தீராவே. கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமே நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மாறவா அவர் கிருபை இன்னிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மாறவா அவர் கிருபை இன்னிய துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஆமே துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் சும்மா கர்த்தர் செய்த நன்மைக்காய் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்மை செலுத்த வந்தோம். நம்மை மாறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மாறவா அவர் கிருபை ஹல்லேலூயா. நாம் பாடினபடியே அவர் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற நம்மை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நன்மையினால் நம்முடைய வாயிலை திருப்தியாக்கி இருக்கிறார். வேதத்தில் அழகான ஒரு வசனம் உண்டு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிற. அப்படின்னால ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். சேர்ந்து சொல்வோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்று சொல்லி பாடல் புத்தகத்திலே 146வது பாடல் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்ம தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும்
என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புகழும் ஆதாரமே. ஆதி தேவன் அடைக்கலமே, நித்திய புகழும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பு மொழிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் அவர் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. ஆனந்த பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சன்னதம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. ஹல்லேலூயா. இந்த தேவன் அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். அவரே ஆபிரகாமின் தேவன், அவரே ஈசாக்கின் தேவன், அவரே யாக்கோபின் தேவன், அவரே நம்முடைய தலைமுறையின் தேவனாக இருக்கிறார். ஆமென். வேதம் சொன்னபடியே ஒரு சந்ததி அது ஆண்டவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் அவருடைய சந்ததி எனப்படும் என்ற வார்த்தையின்படியே அவரை சேவிக்கிற சந்ததியாய், அவர் ஆராதிக்கிற ஜனக்கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனுடைய இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்படியாக பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள், பிதாக்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையின் தேவன் அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆமென். அதனால அந்த தேவனை நோக்கி ஒரு பாடலை பாடப் போகிறோம். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. இந்த நாளில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் வெட்கமடைய விடாதபடிக்கு செய்ய போகிறார். ஏனென்றால் குடும்பத்தோடு அவர், சபையோடு அவர், நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையோடு அவர் உடன்படிக்கை பண்ணி உடன்படிக்கையின் தேவனாயிருக்கிறபடினால அந்த தேவனை ஆராதிப்போமா? சேர்ந்து பாடலாம். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். சொல்லுவோமா? முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. யாமே வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. சேர்ந்து சொல்லுவோமா? முன்னோர்கள் மீது நம்பினதால் விடுவித்தீர்.
செய்வோமா? அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். சேர்ந்து சொல்வோமா? நம்பினதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, ஆமென், சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் என்று சேர்த்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தாள். அதனால் நாம செய்வோமா? அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடைய. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. மீண்டும் சொல்லுமா? வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொன்னபடி 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படியே எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆமென். அவரை நம்பின ஜனங்கள் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. எங்கள் அம்மா அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை அது. ஆமீன். அவரை நம்பின ஜனங்கள் வேதத்தில் ஒரு நாளும் கைவிடப்பட்டதாய் சரித்திரம் இல்லை. ஆமீன். திரும்ப திரும்ப வேதத்தை திருப்பி திருப்பி வாசிப்போம் என்று சொன்னால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அவர் நம்பியிருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு வழியை செய்கிறார். இப்படியாக கடந்த நாட்களில் யூத் மீட்டிங்கில் ஒரு வார்த்தையை தியானித்தோம். ஒன்று சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் வைத்து கொண்டு தியானித்தோம். இப்படியாக யோனத்தான் தன் ஆயுததாரியை பார்த்து சொல்கிறார், என் தேவன் நமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார், வா போகலாம் என்று சொல்லி பிலிஸ்தீன் பாளையத்துக்குள்ள யோனத்தானும் அவருடைய ஆயுததாரியும் கடந்து போகிறதை நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அவர்களை கர்த்தர் விடுவித்தார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் விரோதமாக பெலிஸ்தியர்கள் வந்த பொழுது சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். பலத்த இடிமுழக்கங்களையும் இரைச்சலையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். பயந்து ஓடுனாங்க. இப்படி அநேக முறை வேதத்தில் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். நம்பின ஜனங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விடுவித்ததாக தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் தேவன் அவர் உங்களின் தேவனாக இருக்கிறார்.
எங்கள் குடும்பத்தோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். எங்கள் அப்பா அம்மா கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை எங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் உடன்படிக்கையாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். உண்மையில் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அறிந்த என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் எங்கள் குடும்பத்தோடு உடன்படிக்கையாய் பண்ணினார். இன்றைக்கு நீங்க பார்க்கிறீங்க, கர்த்தரை ஆராதிக்க கிருபை கர்த்தர் அடியனுக்கு கொடுத்திருக்கிறார். பலத்த செய்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆராதனை நேரத்திலே அநேகர் அற்புத சுகத்தை பெறுகிறார்கள். அநேக பிசாசுகள் அலறுகிறன. அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார். என்னவென்று சொல்லி காரணம் என்றால், நான் செய்த நன்மையான கிரியைகளா, என்னுடைய ஜெபமான்னு கேட்டா அதெல்லாம் இல்லை. கர்த்தர் எங்கள் குடும்பத்தோடு பண்ணின உடன்படிக்கை, என் தகப்பன் மேலும் தாயின் மேலும் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், உண்மையிலே இருக்கிற நாவி, நான் உன் வாயில் அறிந்த என் வார்த்தை இது முதல் உன் வாயிலும் உன் சந்ததியின் வாயிலும் சந்ததியின் வாயிலும் நீங்குவதில்லை என்று சொல்லி கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை தான். கிறிஸ்மஸ் ஆராதனை முடித்துவிட்டு நான் எங்கள் அம்மா கடைசியாக லாஸ்ட்டாக இறங்கி போகும்போது எங்கள் அம்மா என்னோட ஷேர் பண்ணாங்க, ஆண்டவரே இப்படியாக மகனை எடுத்து பயன்படுத்தினீர், நன்றி என்று சொல்லி அவங்க சொன்னாங்களாம். சொல்லும்போது பரிசுத்த ஆவியான உள்ளத்தில் பேசினானா, ஆபிரகாமின் தேவன் நான், ஈசாக்கின் தேவனா இருக்கிறேன், யாக்கோபின் தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த வார்த்தையை நினைவுபடுத்தி சொன்னாராம். உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாராம். இந்த தேவன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதனால் வந்திருக்கிறீங்கல்ல, உங்கள் குடும்பத்தோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் வந்திருக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வன் என்ற வார்த்தையை இந்த நாளில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளில் ஈவாய் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது 122ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், என் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாக தேடுவேன் என்ற வார்த்தையின்படியே இந்த மாலை ஆராதனைக்கு அவருடைய சமூகத்தில் இருக்க தேவச்சனமே, உங்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உன் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வன் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த புதிய வருஷத்தில் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆண்டவர் இத்தனை வருஷங்கள் எங்களுக்கு உண்டான சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வன் என்று சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தில் ஒவ்வொரு வேளையும் நீங்கள் கேட்டு பாருங்க. நன்மையினால் உங்கள் வாய்களை கர்த்தர் திருப்தியாக்கும்படிக்கு வந்திருக்கிறார். ஆமென். 119ஆம் சங்கீதம் 49ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி வார்த்தையின்படியே நீ நம்ப பண்ணி நம்முடைய வசனத்தை அடியனுக்காக நினைத்தரலும். அந்த தேவனை நாம் ஆராதிப்போமா? அப்படி இருக்கிற எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 5 நிமிஷத்தில் நான் ஆராதனை முடிக்க போகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவில் வைத்து பாடுவோமா? ஆண்டவரே, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். ஒருவேளை அநேகர் நீ காலையில் ஆராதனை வந்தவங்க தான் வந்திருக்கிறீங்க, ஒரு சிலர் தான் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க. வேதம் சொல்கிறது, பிரயாசப்படுகிறவன் தன் பங்கில் பலனை முந்தி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, அதேபடி உங்களுக்கு கர்த்தர் முந்தின சீரை பார்க்கிலும் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையை பார்க்கிலும் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்படியாக அவரே கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறபடினால அந்த கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின முந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீ நம்ப பண்ணின முந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவர். விசுவாசோட பாடுவீங்களா? என் குடும்பத்தோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்ததை அவர் மறவாமல் நினைப்பா. எனக்கு சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தையும் தரையில் விழாதபடிக்கு செய்து முடிக்கிறவரா இருக்கிறபடினால அவரை ஆராதிப்போமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை இயேசுவே நிறைவேற்று. கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமா? உடன்படிக்கையின் தேவன்
சொல்லுவோம் விசுவாசோட. ஆண்டவர், என் கையால் ஆரம்பித்த காரியங்களை, என் கையை கொண்டு தொடங்கின காரியங்களை, செருபாவின் கைகள் நாளத்துக்கு அஸ்திபாரமிட்டன, அவைகளே இந்த அஸ்திபாரத்தை கட்டி தீர்க்கும் என்ற வார்த்தையின்படியே செய்து முடிப்பீர். இஸ்ரவேலின் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். ஓரி காமரா பரா பரா ஷே ஓரி காமரா ஓரி கேரி தீரா பரா ஓரியாரா தேரியாரா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிற தேவன். ஓ ரிகாமாரா ஓ ரிகேரி திபாரா ஓ ரிகேரி உடன்படிக்கையின் தேவன் அவர். உடன்படிக்கையின் தேவன் பிசகாதவர். யோபு கேட்கிறார், எனக்கு முந்தின சீர் இப்போது இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் முந்தின சீரை பார்க்கிறோம் நற்சீர் உண்டாக செய்தார். யோபின் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் புதிய ஆண்டில நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்குரைக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சேர்ந்தார் ஆதிப்பீங்களா? விசுவாசோட சொல்லுமா, சொன்னதை செய்து முடிப்பீ, சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ, சொன்னதை செய்து முடி. என் வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில் ஆண்டவரே, நீ சொன்ன ஒவ்வொரு நாள் வார்த்தையும் நீ நிறைவேற்ற உண்மையுள்ளவரா இருக்கிறீர். என் கையை நிறைவேற்றி முடிப்பீங்க ஏசையா. எங்களை நம்பி கொடுத்த ஒவ்வொரு ஊழியங்களையும், எங்களை கொண்டு ஆரம்பித்த ஒவ்வொரு வேலைகளையும், எங்கள் கரங்களால் செய்யும்படி நியமித்த ஒவ்வொரு காரியங்களையும் நீ எங்கள் கையை கொண்டு செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமா ஆண்டவரே, உம்முடைய அடியானை நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்தருளும். தேவனால் எல்லாம் கூடும். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்ல என்று சொன்னவர், பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீ வசனித்து நிறைவேற்றாதிருப்பீரோ. பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் ஆண்டவர். இன்னும் 2 நாட்கள், இன்னும் 2 நாட்கள், கடைசி நிமிஷத்திலும் ஆண்டவரே நீ அற்புதம் செய்வி. கடைசி நிமிஷத்திலும் நீ அற்புதம் செய்வி. என் பிள்ளைகளுக்கு இறங்குங்க, தேவைகளை சந்திங்க, பொருளாதாரத்தில் அற்புதம் செய்யுங்க, நெருக்கத்தில் இருந்து விடுதலையாக்குங்க,
குடும்பங்கள் கட்டப்படட்டும், பிள்ளைகள் வாழ்க்கை மேன்மைப்படட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும், அதிசயம் திறக்கட்டும், முன்னிற்க தடைகள் விலகட்டும், மூடிய கதவுகள் திறக்கட்டும், கர்த்தருடைய அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.